ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இவரு நீலநாயக்கர், நீலநாயக்க நாயனார்னு பேரு, நீலநாயக்க நாயனார் பேரு. இவர் சோழ நாட்டிலே சாத்தமங்கை சிற்றூரிலே திருநீலநாயக்க நாயனார் தோன்றினார். இவர் ஒரு அந்தனர். சிவ வழிபாடுல ரொம்ப பயம் பக்தி அதிகமுடைய சிறப்புடையவர். சிவபெருமானுடைய திருப்பெருமைய ரொம்ப பாடி மகிழ்வார். இவர் அந்தரமுத்துல திருநீல திருநீல நாயக்க நாயனார் இவர் பேர். இவரு சிவபெருமானுடைய அளவில்லாத அன்புடையவர். 63 நாயன்மார்கள்ல இவர் ஒருத்தர். ஆனா ஏன்னா இதை ஏன் இந்த பிடிபி சேனல்ல இவ்வளவு பெருமையை சொல்றேன்னா, இந்த நாயன்மார்கள்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப மனசுல இருக்கும். அதான் 63 பேர்ல ரொம்ப மனசு அளவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கிற நாயன்மாரை இப்போ நம்ம முதல் பகுதியாக சொல்றோம். அத திருநீல நாயக்க நாயனார் தன்னுடைய மனைவியார கூட்டிட்டு போவார். மனைவியார் என்ன சொல்லுவாங்க, தும்பல தண்ணி இடுப்பு வச்சுவாங்க. இந்த தாம்பால் தட்டுல பூவு மஞ்சள் எல்லாம் இறைவன் சிவபெருமானுக்கு என்னென்ன தூப தீபங்கள்லாம் எடுத்துடுவாங்க. இவர் கையாட்டின்னு போவார். யார் போவது? திருநீல. எல்லாம் மனைவி தான் தூக்கிட்டு வருவாங்க. இவர் போனோடனே லிங்கத்தாண்ட நிற்பார். ஜலம் எடுனுவார், ஜலத்தை ஊற்றுவார், பன்னீர் எடு, இப்படி ஒன்று கேட்பார். எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் செஞ்சுட்டே இருப்பார். ஒரு நாள் இப்படி நாலு கடந்து பூஜை செய்யும் போது ஒரு நாள் இவர் ஊற்றும் போது லிங்கத்திலேருந்து ஒரு சின்ன சிலந்தி இப்படி குறுக்க போச்சு. இந்த அம்மா பார்த்தாங்க, அப்பா என்ன எம்பெருமானுக்கு சிலந்தி போதேன்னு சொல்லிட்டு வாயில ஹூ அப்படின்னு ஊதுனாங்க. அடி சண்டாளி, எம்பெருமான் மீது உமிப்பட்டு விட்டதே, நான் என்ன செய்வேன் பெருமானே, இத்தனை நாள் நான் கடந்த பூஜையெல்லாம் தவறிவிட்டது அப்பனே, இவன் உமி உன்மேல் பட்டு விட்டதே அப்படி என்று சண்டாளி, இனி எனக்கு நீ உதவ மாட்டாய், போ, என் எதிரே நிற்காதுன்னு அம்மா வெளியே வந்து நின்ட்டாங்க. வெளியே கோயில் வந்து நின்ட்டேன். இவர் பூஜை செய்தாரு, செய்துட்டு நீட்டா வீட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி கூட பார்க்கல. மணி 12 அந்த அந்த கோயில நட சாத்தியாச்சு. அந்த வாரத்திலேயே கம்பை தாண்டி வெளியே நின்று அந்த அம்மா இறைவன் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இவர் தூங்குறாரு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு திருநீலநாயக்கர். உடனே இறைவன் காட்சி கொடுத்தார் கனவுலே. அப்பா ஈஸ்வரா ஈஸ்வரான்னு கத்துறாரு. திருநீலநாயக்கா என் உடம்பை பாருனார். உடம்பை சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா எங்க பார்த்தாலும் சிலந்தி கடிச்சு புண்ணா இருக்கு. ஐயோ எம்பெருமானுக்கு இப்படி சிலந்தி கடிச்சு இப்படி புண்ணா இருக்கே அப்படின்னு. உன்னுடைய மனைவி ஊதி இடத்த பாரப்பான்னார். அந்த ஊதுன இடத்துல மட்டும் தங்கமும் புண்ணும் வைரமும் மின்னுது. அப்பா உன் மனைவி என்னை ஒரு குழந்தையாக பாதித்து நம்ம குழந்தையை சிலந்தி கடித்திடுமோ அப்படின்னால் ஊதியிடால தவிர வேற உமியின் மேல் படவில்லையப்பா, போய் அழைத்து கொண்டு வான்னார். தன்னுடைய மனைவி அழைத்து வந்தார். இறைவன் அன்பால திருநீலநாயக்கருக்கு தன்னுடைய மனைவியால இவருக்கு இந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட உள்ளமை திருநீலநாயக்கனுடைய பெருமையை இந்த பிடிபி சேனலில் சொல்லி மகிமைப்படுகிறோம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.